மத்திய கிழக்கில் மேலும் போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. அமெரிக்கா போரை நிறுத்த 15 நிபந்தனைகள் அடங்கிய திட்டத்தை அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அதற்கு ஈரான் கடுமையாக பதிலளித்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஹார்மோஸ் நீரிணை மட்டுமல்ல, பெல் எல் மெண்டிப் நீரிணையும் போரின் புதிய முனையாக மாறலாம் என்ற எச்சரிக்கையையும் வெளியாகியிருக்கின்றது. இப்போது முக்கியமான தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். அமெரிக்காவின் 15 நிபந்தனைகள் அடங்கிய திட்டத்தை ஈரான் நிராகரித்தது. ஈரான் அரசின் மூத்த அதிகாரியொருவர் கூறும்போது, அமெரிக்கா அனுப்பிய போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்திருக்கின்றது. போரை முடிப்பது எப்போது என்பதை ஈரான் தான் முடிவு செய்யும் என்று அவர் தெரிவித்தார். நிபந்தனைகள் நிறைவேறும் வரை ஈரான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்று கூறியிருக்கின்றது. ஈரான் வைத்துள்ள முக்கியமான நிபந்தனைகள்: ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மற்றும் கொலை முயற்சிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் மீண்டும் போர் நடைபெறாத உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். போர் சேதத்துக்கு இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும். ஈரானுடன் இணைந்த அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தப்பட வேண்டும். ஹார்மோஸ் நீரிணையில் ஈரானின் அதிகாரத்தை அங்கீகரிக்க வேண்டும். இவை ஈரானினால் வழங்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள். இவை நிறைவேறும் வரை ஈரான் போரில் ஈடுபடும் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்காவினால் சொல்லப்படும் பேச்சுவார்த்தை செய்திகள் எல்லாமே ஊடக வதந்தி என்று ஈரான் அரசு தகவல் கவுன்சில் தலைவர் எலியாஸ் ஹஸ்ரதி இந்த செய்தியை மறுத்திருக்கின்றார். அவர் மேலும் இது பற்றி கூறும்போது, இது ஊடகங்களில் பரவும் ஊகங்கள் மட்டுமே. இவை ட்ரம்ப் கூறும் பொய்கள். இவற்றை அதிகம் கவனம் செலுத்த வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். பாகிஸ்தான் மூலம் அமெரிக்கா 15 நிபந்தனைகள் அடங்கிய திட்டத்தை அனுப்பியதாக தகவல்கள். ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா 15 நிபந்தனைகள் அடங்கிய திட்டத்தை ஈரானுக்கு அனுப்பியுள்ளதாக கூறியிருக்கின்றது. போரை குறைக்கும் பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் அல்லது துருக்கி இடமாக இருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றது. ஹார்மோஸ் மட்டுமல்ல, பெப்பெல் மெண்டப் புதிய போர் முனையா? IRGCயின் தொடர்புடைய டஸ்னிம் செய்தி நிறுவனம் கூறியிருப்பதாவது, அமெரிக்கா ஹார்மோஸ் பகுதியில் இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தால் பெப்பெல் மெண்டிப் நீரிணையிலும் புதிய போர் முனை திறக்கலாம் என்று கூறியிருக்கின்றது. அதாவது ஈரான் போரை மேலும் விரிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. இதற்கு முன்பு ஈரான் ஆதரவு ஹவுதி குழுக்கள் பெப்பெல் மெண்டப் பகுதியில் கப்பல்களை தாக்கி அழித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐநா எச்சரிக்கை. ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குத்தேரஸ் கூறியதாவது, போர் மேலும் அதிகரிக்காமல் இப்போது தூதரக பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டிய நேரம் என்று கூறினார். ஹார்மோஸ் நீரிணை நீண்ட காலத்திற்கு மூடப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எண்ணெய், எரிவாயு, உரங்கள், போக்குவரத்து இதனால் மிகவும் பாதிப்படையும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். மேலும் ஈரான் அண்டை நாடுகளை தாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் கூறியிருக்கின்றார். சீனா, எகிப்து மற்ற நாடுகளின் நடவடிக்கைகள் ஈரான் போரில். சீனா ஈரானை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்லுமாறு அழைத்திருக்கின்றது. எகிப்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு தங்கள் நாடு இடமாக இருக்க தயாராக உள்ளது என்று சொல்லியிருக்கின்றது. பாகிஸ்தான் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையிலான சமாதான முயற்சிகளில் நடுவராக செயற்படுவதாக சொல்லப்படுகின்றது. போரின் தாக்கமும் விமான சேவைகள் பாதிப்பும். குவைத் வான்வழி மூடப்பட்டதால் ஜசீரா ஏர்வேஸ் தனது செயற்பாடுகளை சவுதி அரேபியாவிற்கு மாற்றியிருக்கின்றது. ரஷ்யா அணுநிலைய ஊழியர்களை வெளியேற்றுகிறது. ரஷ்யாவின் ரோஸ்டம் நிறுவனம் ஈரானின் பஸ்கர் அணு நிலையத்தில் இருந்த 163 ஊழியர்களை வெளியேற்றியிருக்கிறது.
இப்போது அங்கு சுமார் 300 பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். ஈராக் தாக்குதல். ஈராக் நாட்டில் இருக்கின்ற கபானியா ராணுவ தளத்தில் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் 7 வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 13 வீரர்கள் காயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இப்போது நிலைமை மிகவும் பதட்டமான கட்டத்தை எட்டியிருக்கின்றது. ஒரு பக்கம் அமெரிக்கா போரை முடிக்க முயற்சி செய்கின்றது. மற்றொரு பக்கம் ஈரான் தனது நிபந்தனைகள் நிறைவேறாமல் போரை நிறுத்த மாட்டோம் என்று கூறியிருக்கின்றது. மேலும் ஹார்முஸ் மட்டுமல்ல, பாப் எல் மண்டிப் நீரிணையும் போரின் புதிய மையமாக மாறலாம் என்ற எச்சரிக்கையும் உலகத்தை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. அடுத்த சில நாட்களில் பேச்சுவார்த்தையா அல்லது போர் மேலும் பெரிதாகுமா என்ற கேள்வி எல்லோரிடமும் எழுந்து நிற்கின்றது. உலகம் முழுவதும் அனைவரும் கவனமாக பார்த்து கொண்டிருப்பது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான இந்த போர் நிறைவடைய வேண்டும். இதன் மூலம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று உலகில் எண்ணெய் விலை மற்றும் ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்றே உலகம் இப்போது எதிர்பார்க்கின்றது. இது இன்றைய உலக விவரம். இவ்வாறான உலக விவரங்களை உடனடியாக அறிந்து கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் பதிவிடுகின்ற உலக விவரங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மேலும் உலக விவரங்கள் தகவல் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதோடு இந்த விவரங்கள் தொடர்பாக உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தொடர்பான கருத்துக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி.